அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா அதிகம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய படங்கள்ல 2016க்குள்ள இருக்க படம் அப்படின்னா போகனுக்கும் நிச்சயமா ஒரு இடம் இருக்கும். சோ போகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா அண்மையில் நடந்துச்சு. இமான் இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழால பிரபலங்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஹன்சிகா மோத்வானி பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழில் பேச முயற்சி செஞ்ச முதல் மேடை இதுதான். சோ போகன் மேடையில ஹன்சிகா மோத்வானி என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம். ரோமியோ ஜூலியட் பண்ண அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை co-star Ravi, rather my favorite co-star Ravi, director Lakshman, cameraman Sundar. எங்க டீம்ல நியூ எடிஷன் அரவிந்த் சுவாமி சார். இட் வாஸ் a pleasure working with everybody. எங்கே எல்லாரும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசர் சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கேயும் காதல் பார்த்த சேம் எனர்ஜி சேம் enthusiasm பிரபுதேவா சார். He was the first one to introduce me to Tamil cinema, so I'll always be grateful to him. இமான் கூட என்னோட விஷஸ். போகன் எங்கள் டீம் இருக்கோ இன்னொரு ஹிட் கொடுக்கணும்னு நம்புகிறேன். To all my media friends, thank you so much for supporting us. நன்றி. இதே மேடையில வணக்கம் சென்னை அப்படின்னு எப்பயுமே சாஃப்டான வாய்ஸ்ல பேசக்கூடிய ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பேசிடுமா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதிலும் குறிப்பா படத்துடைய இயக்குனரான லக்ஷ்மன் பத்தியும் படத்துடைய தயாரிப்பாளரான பிரபுதேவா பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது என்ன அப்படின்றத வாங்க கேட்கலாம். இந்த படத்துக்கு முக்கிய காரணம் வந்து ஐஸ்ரீ கணேசன் சாரும் பிரபுதேவா சாரும் தான். அவங்க வந்து என்னன்னா, இந்த படம் இது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இது என்னவா வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் மேலேயும் லக்ஷ்மன் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருந்தது. எவ்வளோ தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் அதோட 1% அதிகமாக எனக்கு பாரமாக தான் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் முதல் தடவை பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு பிரபுதேவா சார் கிரியேட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுற ஒருத்தர். அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை, புது ப்ரொடியூசர்ஸ் வரணும்னு ஆசைப்படுவோம் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அவர் வரும்போது என்ன ஹீரோவை செலக்ட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமை தான். அந்த பெருமைக்கு மேலே அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, எப்படியாவது நல்லபடியாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து லக்ஷ்மன் மீட் பண்ணார். நான் சொன்னேன், ஒரு இப்போ ரோமியோ ஜூலியட்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், ஹெட் பண்ணியிருக்கோம் சார், பாருங்கள் சார்னு. பார்த்த உடனே 5 செகண்ட் தான் கூப்பிட்டு போனார். ஓகே நீங்கள் நம்ம ப்ரொடக்ஷனு அப்படின்னு கை குலுக்கிட்டு முடிஞ்சிடுச்சு. அது வந்து எனக்கு அது ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவரை நான் வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பிரதர் மாதிரி மதிப்பேன், ஒரு ஃப்ரெண்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு டெக்னீஷியனாக வந்து ரொம்ப நேசிப்பேன். இஸ் a big inspiration. Sir, thank you for selecting me in this film, sir. I will always be grateful.